தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட் விஜய் ஆட்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் அவர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. இந்த பட்ஜெட் மேலே பல எதிர்பார்ப்புகள் வந்து எல்லாரும் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறது போல் காத்திருக்கிறாங்க. ஸோ அந்த பட்ஜெட் வெளில வந்துருச்சு. என்ன சொல்லுது அந்த பட்ஜெட்? அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளில வந்து மாற்றம் நீங்களே நாங்கள் வச்ச திட்டத்தை பூரா பேரை மாற்றி வச்சுருக்கீங்க, இதுதான் மாற்றமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நீங்கள் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தோம்னா அவருடைய கீ அப்படின்னு அவர் சொன்ன திட்டங்கள் பெரிய திட்டங்கள் எதையும் அனௌன்ஸ் பண்ணல, எக்ஸப்ட் அந்த அண்ணன் சீரு, அதில் நம்ம பின்னாடி வருவோம். இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பார்த்தா வரியையும் ஏற்றுறோம் அப்படின்னு பெருசாக எந்த கிளைமும் இல்லை. வரி ஏற்றுறது பட்ஜெட்டில் சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் ஜெயலலிதா காலத்தோட சரி, ஒரு கசப்பு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னது. இப்போலாம் சொல்லாமல் வேறு எப்படி ஏற்றணுமோ நம்ம கரண்ட் பில்லேருந்து பலதையும் பார்த்துட்டோம். ஸோ ஓவரால் இந்த பட்ஜெட் பார்க்கும்போது யூனிவர்சலாக எதையுமே அவங்க கமிட் பண்ணிக்கல. இருக்கிற திட்டங்களை தொடர்கிறோம், ஆனால் பேரை, அதாவது விடியல் அப்படின்னு போன ஆட்சியில் இருந்ததுக்கு பதிலாக அது எல்லாத்துலேயும் வெற்றின்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8 திட்டங்களோட பேர் மட்டும் அதே இது தொடரப்போகுது. ஆனால் அதை என்ன ஃபார்மேட் கட் பண்ணிட்டு வெற்றியை பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. விடியலுக்கு விடியலில் கண்ட்ரோல் எக்ஸ் அடிச்சுட்டு கண்ட்ரோல் வியில் வெற்றியை உள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் கையில் உலகம், அவங்க கடைசியாக லேப்டாப் கொடுத்தப்போ அதுக்கு பேர் வச்சாங்க. வெற்றி மடிக்கணினி திட்டம் பேரை மாற்று. இந்த மாதிரி அமைச்சர் யாராக இருந்தாலும் எல்லாத்துலேயும் முதலமைச்சர் ஃபோட்டோ தான். போன முறை நமக்கு ஞாபகம் இருக்கும், அவர் ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டு கொடுத்ததில்ல, இவங்க போய் கடைகளில் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி இது பண்ணாங்க. அந்த இப்போ இவங்களே ஒட்டி தர போகிறாங்க. ஆனால் என்ன, இது அந்த கோட் ஷூட் ஃபோட்டோ தான் ஒட்டுவாங்க. கவர்மெண்ட் இதுங்கிறதுனால படத்தோட ஸ்டில்லாம் ஒட்ட மாட்டாங்கிறது அது கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முதல்வர் படிப்பகம்ன்றது டிஜிட்டல் நூலகமாக அதை பேர் மாற்றிருக்காங்க. ப்ளஸ் விலையில்லா சைக்கிள் திட்டம், நவீன மிதிவண்டி திட்டம். அது எப்படின்னா, இது அடுத்து ஒரு 5.5 லட்சம் 11ஆம் கிளாஸ் பசங்களுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வரணும் இல்லை, அதை டார்கெட் பண்ணி ஹெல்மெட்டோட கொடுக்க போகிறேன்னு சொல்லி, ஹெல்மெட்டு தண்ணி பாட்டில் வேறு, ஹெல்மெட்டு தண்ணி பாட்டில். நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம OMR ECR லைன், அந்த டைடல் லைன்லாம் ஒரே மாதிரி அந்த கெட்டப்பில் வரிசையாக எல்லாம் சைக்கிளிங் போகிறதுலாம் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு சைக்கிளு, ஹெல்மெட்டு, தண்ணி அப்படிங்கிற வகையில் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது தவறில்லை, கட்டாயம் அதை செய்யலாம், நல்ல விஷயம் தான். எல்லாம் ஒரே மாதிரி சைக்கிளில் போட்டமேங்கிற இடத்துல இருந்து அதை கொடுக்குறாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அரசு மாதிரி பள்ளி மற்றும் தகைசால் பள்ளின்றது காமராஜர் மாடல் ஸ்கூலாக, காமராஜர் சிறப்பு பள்ளியாக மாறி இருக்குது. அந்த காமராஜர் சிறப்பு பள்ளியெலாம் மொத்தம் 100 பள்ளி அமைப்போம்னு அங்கே சொன்னாங்க. எண்ணிக்கை கொடுக்கல, ஆனால் எவ்வளோ நிதின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. 125 கோடிங்கிறது நிதியை மட்டும் அமைச்சர் சொல்லியிருக்கார், பட் எண்ணிக்கைக்குள்ளே போகல. நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு அதில் ஒரு வெற்றியை கொண்டு போய் ஒட்டியாச்சு. ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டமாக மாற்றப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா கலைஞர் கனவு இல்ல திட்டம் வெற்றி வீடு வழங்கும் திட்டம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எடப்பாடி பழனிசாமி அதான் வெளில வந்து எதோ கேட்டாலும் வெற்றிங்கிறாங்க. ஏதோ காலச்சூழலில் நீங்கள் ஏதோ தெரியாதனமா இந்த எலெக்ஷனில் வெற்றிட்டீங்க, அதுக்குன்னு எல்லாத்துலேயும் வெற்றிங்கிறீங்களே தவிர திட்டம் வெற்றி அடையுமா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை கூட வெளியில் வந்து சில்லேடியாக வச்சுருந்தார். இது போக பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மகளிர் உரிமை தொகைங்கிறதோட வச்சுட்டாங்க. இதில் அந்த உரிமைங்கிறத உதவித்தொகைன்னு மாற்றாமல் உரிமைக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது வேறு. பட் அந்த உரிமைங்கிற வார்த்தையை மதித்து வச்சுருக்காங்கிற வரைக்கும் அதை பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லோரும் வந்து KMUTன்னு அதை சொல்கிறது ரிப்போர்ட் பண்ணும்போது ஃபுல்லாக லென்த்தாக எழுத முடியாதுன்னு. இப்போ அது MUTயாக அப்படியே நின்று போச்சு. அது ஏன் அதுக்கு பேர் மாற்றலைன்னா, இதை அவங்க 1000-2500 மாற்றும் போது அப்போ பேரே மொத்தமாக மாற்றிக்கலாம் என்கிற அடிப்படையிலையும் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூனிவர்சல்லாக நீங்கள் எல்லாருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்படியான ஒரு விஷயத்தை அவங்க தொடவே இல்லை. இப்போ 2500 ஏன் கொடுக்கலன்னு பலரும் கேட்குறாங்க. என்ன ஆக்சுவலாக 2500க்கு முதல்ல இவங்க வந்தவுடனே மே மாதத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த 15ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடி திமுக தான் முதல்ல கிளப்பினாங்க, கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு. கிளப்பாமல் இருந்தால் அவங்க அதை கொடுக்காமலே கூட விட்டுருந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க உஷாராகிட்டாங்க, அடுத்த நாள் அதை போட்டுட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பயனாளர்கள் குறித்து நாங்கள் மறுமதிப்பீடு செய்ய போகிறோன்னு ஒரு வார்த்தை வந்தது. நீங்கள் பயனாளருங்கிறத அனைவருக்கும் நீட்டிங்க. அதுவும் எப்படின்னா உங்களுக்கு 18 வயது பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, கூடுதலாக விட்டவங்க எல்லாரும் சேர்த்து கொடுக்க வேண்டியதானே. எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர்டு வாக்காளர்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. இதில் என்ன உங்களுக்கு, அல்லது குடும்ப அட்டைனாலும் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கவங்க ப்ரப்போசல் என்னென்னா, 60 வயது வரையிலான மகளிர் எல்லோருக்கும் அந்த 2500 உரிமை தொகை, 60 வயசுக்கு பிறகு 3000 முதியோர் உதவித்தொகை. ஆனால் எல்லாருக்கும் இல்லை, அங்கே குடும்ப அந்த வரம்பு வரும், வீட்டுக்கான ஆண்டு வருமானம்,
அவங்க வந்து இணையர் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு பென்ஷன் வருதா, இங்கெல்லாம் அப்ளிகேஷன் போயிடும். அப்போ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது வராதுங்கிற ஒரு பார்வையும் அதில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி இப்போ அதுக்கு நாங்கள் கமிட்மெண்ட் பண்ணிக்கல. இந்த 6 சிலிண்டரு, ஏன்னா நீங்கள் 6 சிலிண்டரோ மாதம் 2500 இதெல்லாம் மாதம் நீங்கள் வந்து எக்ஸ்டேக்கர்லேருந்து பணத்தை திரட்டி கடன் வாங்கி கொடுத்தே ஆக வேண்டியது. இப்போ இந்த பக்கம் வந்தோம்னா அண்ணன் சீர்திட்டம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மேபி இதில் என்னென்னா ஜெயலலிதா அம்மாவினுடைய சில விஷயங்கள் அந்த பாணியில், அதே போல் எம்ஜிஆர் அதிமுகவுக்கு இருந்த ஓட் பேங்கில் ஒரு பெரிய சங்கு அவர் புரிய வைக்கிறார். அண்ணன் சீர்திட்டம்ங்கிறது அது ஒதுக்கி இருக்கிறது. அதில் என்னென்னா தகுதி உடையவர்களா என்னங்கிறது இதுக்கான எலிஜிபிலிட்டியை பின்னாடி அறிவிப்போம். அப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற திருமணம் செய்து கொள்கிற எல்லாருக்கும் ஒரு அண்ணன் கிடையாது. அதில் ஒரு வறுமை கோடா இல்லை என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணி, நான் கடந்த காலத்தில் அப்படி தானே இருந்துச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு மட்டும்தான் அவர் அண்ணன் சீர் கொடுப்பார் என்பதை நம்ம அடிக்கோடணும். ஏன்னா இன்றைக்கி வாக்குறுதி கொடுக்கும்போது அனைத்து பெண்களுக்கும் தான் சொல்லியிருந்தார். நீங்கள் அங்கே அவர் பேசும்போது அப்படி தான் சொன்னார். மேபி நம்ம மேனிஃபெஸ்டோவில் எடுத்தால் கூட அப்படி இருக்காங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். மேனிஃபெஸ்டோவை யார் படித்தான்னு ஒரு கேள்வி இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் பேசியது பெரிய அளவுக்கு கனெக்ட் ஆச்சு, ரீச் ஆச்சு, இது வாக்குகளாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இது எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாள் வேற ஒரு தோழர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து அதுக்கு முந்தின நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கிரதிக்கெல்லாம் பக்கம் போகிறாங்க. முன் சீட்டில் உட்காந்து ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய ஒரு லேடி ஊரில் யார்ட்டையோ பேசுகிறாங்க. ஊருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், பிறந்துருச்சா குழந்தை பிறந்துருச்சா, பையனா பொண்ணான்னு கேட்டுட்டு, ஓட்டு ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பையனா பொண்ணா அப்படின்னு கேட்டுட்டு, பையனா ஆனது அவன் இவ்வளோ நாள் இருந்தால் 2 நாள் கழித்து பிறந்திருந்தா மோதிரம் கிடச்சிருக்கும் அப்படின்னு ஓட்டு எண்ணுவதற்கு முன்பாகவே பஸ்ஸில் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு நம்புறாங்க இங்கே ஒரு செக்ஷன் அப்படின்னாங்க. நம்ம இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சோம், இவங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன யோசிப்பாங்கன்னு நம்ம நினச்சோம். ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்க நம்மளை பரிதாபமாக பார்க்குற நிலைமைக்கு போச்சுங்கிறது வேறு. ஆனால் விஜய் தன் வாயால் சொன்னதுங்கிறது கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி சொல்லும்போது இங்கே தாய்மாமன்னா, நீங்கள் வெறும் 700 கோடியில் தமிழ்நாட்டில் என்ன வருஷத்துக்கு 5லேருந்து 5.5 லட்சம் திருமணங்கள் நடக்குதுன்னா, நீங்கள் அவ்வளவு பேருக்கும் நீங்கள் சவரன் ஒரு சவரன் என்ன விற்கிது, 8 கிராமு ஒரு சவரன் 1,20,000 நினைக்கிறேன், ப்ளஸ் 10 மேலே. அப்போ நீங்கள் 700 கோடிங்கிறது அந்த அளவுக்கு வருமாங்கிறதெல்லாம் அதில் சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ தாய்மாமன் தங்க முதலமே என்ன சிக்கல் ஆகுதுன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, இப்போ அரசு மருத்துவமனையில் பிறந்தாதாங்கிறீங்க. இதனால் அரசு மருத்துவமனைக்கு பலர் போவாங்களா, அப்படி போனால் அங்கே பெட்டு எங்கேஜ் பண்ண முடியுமாங்கிறது தனி விவாதம். நீங்கள் வலி வரும்போது பக்கத்தில் எது இருக்கோ அங்கே போகணுன்னு தான் பல நேரங்களில் யோசிக்க முடியும். அரசு மருத்துவமனை வரைக்கும் போகிறது இல்லைனாலும் பிள்ளைக்கு அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு அக்கம் பக்கத்து மருத்துவமனைக்கு போகக்கூடிய, ஆனால் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் சிக்கலாக போகுது. பட் அதுக்கு மட்டும் ஒரு 700 கோடினா அது ஒன் டைம் இதாக அதுக்கு ஃபண்டை எங்கேருந்து எடுக்கணுமோ எடுத்துக்கலாங்கிறதா போட்டுட்டு அதோட விட்டுட்டாங்க. இதில் துறை வாரியாக நம்ம பார்த்தோம்னா என்ன ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம்னா, தாவேகா அரசாங்கம் இவ்வளவு பேசியிருக்காங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா கல்வித்துறைக்கான ஃபண்ட் என்பது கணிசமாக ஏறத்தாழ பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு 2000 கோடி குறைக்கப்பட்டிருக்கிறது. 46,000 கோடியாக அவங்க பீரியடில் டிஎம்கே பீரியடில் இருந்தது. இவங்க 44,000 சொச்ச கோடியாகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஒரு 8% நிதி குறைந்திருக்கிறது பள்ளிக்கல்வித்துறையில். ஓகே, அண்ணன் வீட்டு சீரை கொடுத்துட்டு பள்ளிக்கல்வித்துறையினுடைய நிதி குறைக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையிலும் அப்படியான ஃபண்டை வந்து கட்சாட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 250 கோடியோ 9,300 இங்கே 9,500ங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஒரு 100 to 150 கோடி உயர்கல்வியிலும் கை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்கள் அதை எங்கேருந்து அப்போ மொபிலைஸ் பண்ணுறீங்கிறது. வேறு சில துறைக்கெலாம் அதிகமாக கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க ஏற்கனவே ஐடி மட்டும் இருந்தது, ஐடியும் டிஜிட்டல் சர்வீஸும் இருந்தது. இப்போ அவங்க ஏஐ அண்ட் ஐடின்னு போகிறாங்க. அதில் டபுள் மடங்கு ஆயிருக்கு. விளையாட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அப்படியே 100%, 570 இருந்தது 1070 கோடிங்கிற அளவுக்கு அது உயர்ந்திருக்கு. வெவ்வேறு திட்டங்கள் பார்க்க முடியுது. இதில் என்னென்னா இவங்க இந்த அண்ணன் வீட்டு சீரை பற்றின சில விமர்சனங்கள் எனக்கு இருக்குது. இந்த சீர் அப்படிங்கிற கான்செப்டே வந்து ஒரு பிற்போக்குவாத பழமைவாத கான்செப்ட். அதை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த சமூகம் நிறையா பாடுபட்டுருக்கு. சீர் அப்படிங்கிறதுனுடைய இன்னொரு டேர்ம் தான் வரதட்சணை. கரெக்டு. ஒரு கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணுக்கு அவங்க வீட்டிலேருந்து நகை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வரதட்சணை. இப்போ அதை ஒழிக்கணும்னு தான் இந்த சமூகம் இவ்வளோ பிரச்சாரங்கள் பண்ணி இவ்வளோ வேலை பார்த்துருக்கு. ஆனால் அதை வந்து ஒரு அரசாங்கம் நாங்கள் சீர் கொடுக்குறோம் அண்ணன் வீட்டிலேருந்துன்னு சொல்லிட்டு அதை திருப்பி அதை வந்து ஒரு ஹொலிஸ்டிக்கான பார்வைக்குள்ளே அதை திருப்பி கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி வருது.
இல்லை அதை சொல்லி அவர் ஜெயிச்சதுனால இப்போ செய்யலைன்னா எங்கள் அண்ணன் எங்களுக்கு செஞ்சுடுவாரு நம்புறவங்களுக்கு அவர் உறுதி தராரு. ரெண்டு திட்டத்தை அவர் இது வரைக்கும் முக்கியமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். ரெண்டுமே அதிக செலவு பிடிக்கிற திட்டம். ஒன்று தாய் மாமன் தங்க மோதிரம், இன்னொன்று அண்ணன் வீட்டு சீர். ரெண்டுமே வந்து அது ஒரு பிற்போக்குவாதத்தின் அடையாளமான திட்டங்கள். நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடாது, மக்களுக்கு காசு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ வெல்ஃபேருக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு வந்து அதை நீங்கள் கேஷாக கூட கொடுக்கலாம், இல்லை பணம் வேறு ஏதோ ஒரு திட்டங்கள் வழியாக அதை கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு சீர் அப்படிங்கிற ஒரு பழமைவாத கான்செப்டுக்குள்ளே போயிட்டு மக்களை கொண்டு போய் ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிறதே வந்து அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அதே போல் அதை திருமாவளவனே அதை முதல்ல தாய் மாமன் தங்கமோரம் திட்டத்தை வந்து விமர்சித்து போட்டிருந்தார். அவர் இப்போ இன்றைக்கி விமர்சிப்பாரான்னு தெரியல. இது அண்ணன் சீரோட சேர்த்து ஒரு பட்டு சேலை அப்படிங்கிற இடத்துக்கும் நகர்த்துறாங்க. வேறு சில இடங்களெல்லாம் கைத்தறியை வந்து அரசு ப்ரொக்யூர் பண்ணும் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் கைத்தறித்துறைக்கு ஏறத்தாழ சுமார் 302 கோடி குறைக்கப்பட்டிருக்கிறது. 1980 கோடியாக இருந்தது 1678 போயிருக்கு. அதே போல் நீர்வளத்துறைக்கு ஒரு 190 கோடிக்கு பக்கமாகவும். எனக்கு என்ன புரியலன்னா, மின்சாரம் இன்றைக்கி இந்த சிக்கல்களில் ஓடிட்டு இருக்கும்போது எரிசக்தி துறைக்கு குறைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக கடந்த 2025-26 தான் நம்ம எடுத்தோம்னா ஃபுல் டேர்ம் வரும். இன்ட்ரீம் விட்டுட்டு நம்ம அங்கே ஒரு முழு ஆண்டு எடுத்தோம்னா 21,170 கோடியாக 178 கோடியாக இருந்தது. இப்போ 15,800 தான் இருக்குது. எப்படி இதில் ஒரு 6,000 கோடி குறைச்சிருக்காங்க? மின்சாரம் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது சிக்கலாகுது. உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முறை கட் பண்ணுறதே அந்த டைமுக்கு இப்போ கரண்ட் கொடுக்குறதில்ல. எக்ஸ்ட்ரா 2 hours 3 hours எடுக்கிறாங்க. எப்போ அன்எக்ஸ்பெக்டடாக பவர் கட்ஸ் வருது, அதில் இபி பில்லில் வேறு சிக்கல் வந்து பலதும் ஓடிட்டு இருக்கும்போது எரிசக்தியில் அவங்க எப்படி குறைச்சாங்கங்கிறதும் நமக்கு புரியல. குறைக்கிறாங்கன்னா அப்போ வேறு ஏதோ ஒரு இடத்துல வருமானத்தை அதிகப்படுத்த போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அதை ஈடு கட்ட முடியும் பட்ஜெட்டில் குறைக்கிறது. இப்போ க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரப்போசல் வைக்க போகிறாங்களா? அதில் பலதுக்கும் மானியம்னு மேனிஃபெஸ்டோவில் இருந்தது, அது இங்கே ஆகலை. இதில் குறைக்கப்பட்ட அமௌண்ட்டை டேரிஃப் இன்க்ரீஸ் வச்சு ஈக்குவல் பண்ண போகிறாங்களாங்கிற கேள்வி அதை வந்து அந்த பக்கம் உற்பத்தி பண்ணிக்கலாம் என்கிற இடத்துல இதில் நம்ம பேசுவோம் தாங்க. இதில் எப்படின்னா அதிமுக சென்ட்ரிக்காக இவர் ஒர்க் பண்ணுறாரான்னு எழுற கேள்வி நமக்கு எங்கேருந்து வருதுன்னா, ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அந்த தாலிக்கு தங்கம், அதே போல் மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 6,000 7,000 அப்படின்னாங்க. ஆனால் இதற்கு முன்பாகவே அது 8,000 ரூபாயாக திமுக ஆட்சியிலேயே உயர்த்தப்பட்டது. நீங்கள் 8,000 இருந்தது இப்போ 7,000 1,000 குறைச்சிருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்க ரெக்கார்ட்ஸ் படி அது 6,000 தான் அப்படின்னா அதுவே ஏதோ சிக்கலாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் டேட்டா இல்லை. ஏன்னா அதை டிஐபிஆர்லேயே தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நியூஸாக வந்தது எடுத்து போட்டு டிஐபிஆர் பப்ளிஷ் பண்ணது தான் 8,000 ரூபாய் மீன்பிடி தடைக்காலம்ங்கிறது. ஸோ அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் படகோட்டிக்கு பிறகு எப்படி எம்ஜிஆரை நினச்சி அவங்க தங்களில் ஒருவராக பார்த்தார்களோ அப்படியான ஒரு கனெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாங்களா? அதே போல் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு உபகரணம் வாங்குறதுக்கு நாங்கள் நிதினு பொதுவாக ஒதுக்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க மீனவர்களுக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த 2 என்பதாக இருக்குது. இந்த அண்ணன் சீர் அதே போல் ஃபிஷர்மேன், இதை விட முக்கியமாக 5 ஆடுகள் வரைக்கும் கொடுத்து அந்த வெற்றி மகளிர் ஆடு மேய்க்கும் திட்டம்ங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. இதுவும் ஜெயலலிதா அம்மா செஞ்சுருந்தது. அப்போ அந்த ஓட் பேங்க்குக்கான ஒரு அப்பீலாக நீங்கள் ஆடெல்லாம் ஆப்வியஸாக நகர்ப்புறமாக இருக்க வாய்ப்பில்லை, பயனாளிகள் கிராமப்புறங்களில் நோக்கி போகுது. இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஓட் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னாலே அவர் வாங்கின வாக்குகள் நகர்ப்புற தொகுதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதிக வாக்குகளும், கிராமப்புற தொகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல குறைவான வாக்குகளும் வாங்கி, அதில் தான் ஆடுகள் ஒரு அப்பீல். இப்போ இது ஓவரால் பெண்கள் வாக்குகளுக்கு இந்த பெரும்பாலும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இவங்க ஒரு ஸ்லாப் வச்சாலும் அதுக்கு கீழே குறைவாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கான அப்பீல். இதை விட முக்கியமாக வெற்றி 150 அப்படின்னு நம்ம 100 நாள் வேலை திட்டம் இப்போ 125 இருக்குல்ல விபிஜி ராம்ஜி, அதுக்கு நிதியமைச்சர் சொல்கிறாரு இப்போ 125 அவங்க 60-40 போட்டாங்க. நமக்கு கூடுதலாக இன்றைக்கி நம்ம 5,000 கோடி நம்ம கையிலேருந்து போட்டு செலவு பண்ணுறோம், அதை மாற்ற சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம், மறுபரிசீலனை செய்ய சொல்லி இது வரைக்கும் செய்யலை. எக்ஸஸாக ஏற்கனவே 4,000 கோடி இருந்தாலும் கூட நாங்கள் 150 டேஸாக அதை உயர்த்துகிறோம். அந்த மீதி இருக்க 25 நாளைக்கு 100% ஃபண்டையும் அரசே கொடுக்கும் என்பதை இன்றைக்கு பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள். ஓகே, இப்போ இதில் என்ன சிக்கல்னா, இந்த என்டையர் இதில் இன்னைக்கு ஏற்கனவே 100-125 ஆக்கப்பட்டு 40% கவர்மெண்ட்டுடைய தலையில் விழுந்திருக்கு. இப்போ இந்த 25க்கும் 100% கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுக்கணும்னா செலவு பிச்சுட்டு போகுமே அதுக்கு. ஏன்னா அது 125 வந்த போதே வெறும் 25 நாள் ஏற்றினதே
நமக்கு அடிஷ்னல் பேர்டனாக இங்கே ஒரு 4000 கோடி, அவங்க அதாவது கொடுக்குறதுல ஒரு 25 நாள் வந்து ஏற்கனவே இருக்கிற ஷேர் படி ஏற்றினாலே ஏற்றினது ஸ்டேட்டுக்கு பேர்டன் தான். பேர்டன் தான். 10% இடத்துல 100 நாளைக்கு 40 நாளே பேர்டன் தான். நீங்கள் அதை 125 ஆகிட்டீங்க. அதை தாண்டி இப்போ கவனிக்க வேண்டியது இந்த 25க்கு 100% நீங்கள் கொடுக்கணும் போது. பட் அவங்க அதை அறிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய இம்பேக்ட் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா, இதுவும் ரூரலில் தாண்டி கிராமப்புற மக்களை வாக்கு வங்கியை உறுதி செய்வதற்கான டார்கெட் தான். இதனுடைய அவுட்கம் எங்கே அப்படின்னா, அவங்க பட்ஜெட்லேயே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டின்படி நம்ம எடுத்தோம்னா இந்த ஆண்டு மட்டும் 1.73 லேக் crore 1,73,445 கோடி ரூபாய் அதில் வந்து லோன் அமௌண்ட்டாக வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பட்ஜெட்டில் வெளியில் கடன் வாங்கக்கூடிய 73,445 கோடி ரூபாய். 1,73,000 கோடி கடனாக வாங்க போகிறாங்க. ஆமாம். திருப்பி அடைக்கக்கூடியது பார்த்தா 51,000 கோடி நாங்கள் அடைக்க போகிறோம் அப்படிங்கிறதே அவங்க அதில் அடிக்கோடிட்டு. அப்போ புது கடன் 1,74,000 கோடி. ஆனால் நம்ம கடந்த 5 வருடங்களாக மொத்தமாக திமுக அரசு வாங்கின கடன் அப்படிங்கிறது தான் தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயம். 5 வருஷத்தில், அதாவது சுதந்திர காலத்திலிருந்து 2021 வரைக்கும் 5 லட்சம் கோடி. இந்த வெறும் 5 வருஷத்தில் மட்டும் இன்னொரு 5 லட்சம் கோடி. அப்போ வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கூடுதலாக வாங்கியிருக்கிறது திமுக கடன் அப்படிங்கிறது தான் திமுக மேலே வைக்கப்பட்ட விமர்சனம். இவங்க வந்து ஒரே வருஷத்தில் 1.25 லட்சம் கோடி வாங்க போகிறாங்க. இதில் பெரிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்காமலே 1.25 லட்சம் கோடினா, இப்போ இதுக்கப்புறம் அவர் அந்த 2,500லாம் நீங்கள் வெறும் அமௌண்ட்டு மட்டும் ஏற போகிறது இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கோடி பயனாளர்கள் வர போகிறாங்க. நீங்கள் ரேஷன் கார்டாக எடுத்திங்கன்னா 1.25 கோடி இருக்காங்கன்னா இன்னும் 1 கோடி உள்ள வரும் இல்லை, இன்னும் 1 கோடி பேருக்கு 2,500 ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். அப்போ அதனுடைய நிதி சுமைங்கிறது வெறும் 150% கிடையாது, இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தான். யூனிவர்சல்லாம் அது இன்னும் பெருசாக போகும். சிலிண்டரில் தொடங்கி இன்னும் பலதெல்லாம் அவர் எப்படி செய்ய போகிறாரு. அது போக இலவச பேருந்து பயணம். இந்த 1.25 லட்சம் கோடி 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் இவர் ஆட்சியில் விட்டுட்டு போகும்போது கூடுதலாக 10 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுட்டு போயிருப்பாரு நினைக்கிறேன். போகுங்கிறத நோக்கி தான். அதாவது அப்போ சொல்ல வேண்டியது தங்கம் தென்னரசு ஒரு சவால் விட்டுருந்தார். 18-19 லட்சம் கோடி வரைக்கும் 5 வருஷம் முடியும் போது 20 லட்சம் கோடிக்கு குறைவாக அவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா நான் வகிக்கிற எல்லா பொறுப்பையும் விட்டுறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருந்தேன். இதுக்கு தான் நம்மளுடைய நிதித்துறை செயலாளர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பேட்டி. கடன்கள் குறையாது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்திய அரசின் அனுமதியோடு தான் கடன் வாங்குகிறோம், இந்திய அரசு அனுமதித்து இருக்கக்கூடிய லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு நிதியமைச்சரே அதில் பேசுகிறாரு. பட்ஜெட்டில் அவர் பின்னாடி பேசும்போது ரெவன்யூ டெஃபிசிட் வந்து 2003 சட்டத்தின்படி வித்தின் லிமிட்டில் தான் இருக்குன்னு அமைச்சர் பேசுகிறார். நிதித்துறை செயலாளர் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு கடன்களை குறைக்க முடியாது, ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே தான் போகும்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற பட்ஜெட்டில் சொல்கிறாருன்னா, இதில் தானேங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி திமுக சொன்னாங்கன்னா உட்காந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற லெவலுக்கு தான் இப்போ அவங்க போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக ஒரு இம்ப்ரெசிவாக அவர் பேர் நிற்கிற மாதிரியான திட்டங்கள் அப்படின்றது இப்போதைக்கு அதை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு இன்னும் எவ்வளோ கடன் வாங்கணுங்கிறதெல்லாம் இந்த இதில் கவனிக்க வேண்டியது இது 8 மாதத்துக்கு தான். அடுத்த பிப்ரவரியில் ஓராண்டுக்கு உள்ளே போடும்போது தான் இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும். பார்ப்போம். ஏற்கனவே ஒரு இடைக்கால பட்ஜெட் போடப்பட்டு இப்போ போட்ட பட்ஜெட்லேயே இவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது 8 மாதத்திற்கே 1.73 லட்சம் கோடி தேவை என்றால் பட்ஜெட் போடும்போது தான் உண்மையிலேயே எவ்வளோ கடன் ஓராண்டுக்கு ஆனுவலி என்னங்கிறதுக்கான டேட்டா தெரிய வரும். ஆக்சுவலாக அது ஓவராலாக பார்க்கும்போது யாரையும் பகச்சிக்கவும் இல்லை, யாருக்கும் பெரிய அப்பீலும் கொடுக்க வேண்டாம். பட் மெட்டிகுலஸாக அவங்க வீக்கான இடத்துலலாம் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை உருவாக்குறதுக்கான அந்த கேல்குலேஷன்ஸும் இருக்குது. பெரிய அளவுக்கு எல்லா திட்டங்களும் புதிய திட்டங்கள் மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற ஒரு அட்டெம்ப்ட் தெரியும். புதிய திட்டங்கள் மாதிரியாக கரெக்டான இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, பார்க்கலாம்.